ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வேலை விட்டு வந்தேன். வந்ததோட சரி நைட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும்ல, நான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். எப்பவும் போல் அம்மா தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நைட்டுக்கு ரவை உப்புமா, வெள்ளை ரவை உப்புமா அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இதை வந்து நம்ம வீடியோ மட்டும் எடுக்கலாம். வீடியோ எடுத்து எல்லோரும் வழக்கம் போல் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோ நாள் எங்கள் வீடியோவை பார்த்து நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க ரவையை ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்து வச்சிட்டாங்க. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் இன்னும் ஒரு சில இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்ருக்குறாங்க. அப்புறம் உப்பு போடுறாங்க. வீடியோ எடுத்து பழக்கம் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். எப்படி இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ ரவையை கொட்டி இப்போ சேர்த்துட்ருக்குறாங்க. உப்புமா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறதுனால நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுறீங்கன்னு சொல்லி எதுவும் நினச்சிடாதீங்க. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால சின்ன சின்ன இதெல்லாம் போட்டுட்ருக்குறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் திட்டி மட்டும் பதில் எதுவும் அனுப்பிடாதீங்க. நான் நிறையா பேர் வீடியோ பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு வேலை விட்டு வந்து நான் இதை போடணுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்தனால கொஞ்சம் இதாக இருக்குது. எதாவது தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். டெய்லி காலையில் அம்மா தான் சமைப்பாங்க. வேலை விட்டு வந்ததும் அவங்க தான் செஞ்சு வைப்பாங்க. நான் வேலைக்கு போகிறனால நான் ஏதாவது வந்து செய்யலாம்னு நினச்சிட்டு வருவேன். ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செய்ய முடியறதில்ல. இப்போ அவங்க தான் செஞ்சிட்ருக்குறாங்க. நான் அதை வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு. இன்னும் நம்ம சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதுதான். நாங்களும் சாப்பிட்றோம், நீங்களும் சாப்பிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.